அன்பான கன்னிராசினியர்களே, இந்த சனி பயிற்சி காலங்கள், அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் 6ஆம் இடம் சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துல பயணத்தில் இருக்காங்க. அப்போ அந்த சனி பயிற்சியானது உங்கள் ராசிக்கு மிகவும் நல்ல புதிய வாய்ப்புகளை தருவது தயாராக இருக்கிறாரு. உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி புதியதாக குடும்ப உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு உருப்படியான தொழில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. தொழிலை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே நிப்பாட்டி ஒரு இதான் உனக்கு வேலை, இதுதான் உனக்கு தொழில், இதை தான் நீ நிரந்தரமாக பார்க்கணுங்கிற ஒரு அமைப்பை உருவாகக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி காலங்கள். இப்போ புதுசாக உங்கள் உறவுகள் இல்லாத வெளிநபர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு புதிய உறவுகள் மூலமாக வெளிநபர்கள், உறவுகள் அல்லாத புதிய நண்பர்களோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரெலாம் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை பாதை இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்கனால அந்த உறவுகளை நீங்கள் நம்பி நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவரை கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களால் வந்து பணம் இப்பொழுது சேர்த்து வைப்பது கொஞ்சம் கடுமையானதாக இருக்கணும். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீர்த்தா கூட போதும்மா, நான் எங்கேம்மா கடனை ரூபாய் சேர்த்து வைக்க பாருன்னு நினைக்கிப்பீங்க. கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய காலங்கள், அதாவது வருமானம் தக்க வைக்க முடியல, ஒரு சேமிப்பை வைக்க முடியல அப்படின்னாலுமே வந்து கடன்லேருந்து ஒரு ரிலீஸ் ஆவீங்க. ஒரு புதிய ஒரு சின்ன இடத்துல வந்து நிற்கணும்ல, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ தான் நீங்கள் வந்து பேசு மட்டமே போட ஆரம்பிப்பீங்க. ஒரு அடிப்படை ஆழமாக உருவாகுன காலமாக இருக்கிறனால உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து அக்கறையாக இருந்துக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனி பகவான் பார்வை உங்கள் ராசியில் நேரடியாக விழுகிறதுனால ரொம்ப ரொம்ப உடல் அசதிகள் அதிகமாக இருக்கும், ரொம்ப டயர்னஸ் இருக்கும், கால்சியத்து குறைபாடு அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள் ஞாபக மறதியாக இருக்கும், எந்த ஒரு வேலையை செய்யணும் எதை செய்யணும் மனசில் ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், தூங்க முடியாமல் தவிப்பாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி ஒரு வாரத்தில் 2 நாளாவது கல் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து வாக்குவாதத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குறைச்சிடணும். வீட்டில் நெகட்டிவாக எந்த வார்த்தையும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆனால் நீங்கள் பேசாதீங்க, அதை வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் நான் சனிமகனுடைய பார்வை இருக்கிற நமக்கே மனசில் டென்ஷன் அதிகமாக இருக்கும், யாரை பார்த்தாலும் நமக்கே எரிச்சலாக இருக்கும், மற்றவர்கள் நம்மளை பிடிக்காமல் இருக்கும், கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முறையான ஒரு தியானமோ ஒரு யோகாவோ நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. சனிப்பயிற்சி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராது. எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் சரி இரவு ஆகக்குள்ள நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இரவு வரைக்கும் நீங்கள் வீட்டில் வெளியில் தங்கியிருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தகுந்த ஒரு பாதுகாப்போடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எந்த பெரிய விபத்துகளும் வராமல் இருக்கலாம். அதனால் வண்டியில் போகிறப்ப ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாதீங்க. வண்டியில் போகிறப்ப வண்டியில் ரோட்டில் கவனமாக இருக்கணும், வண்டி மேலே கவனமாக இருக்கணும், எதுக்கு வாரவங்க மேலே கவனமாக இருந்தால் தான் உங்களுடைய ஏற்படக்கூடிய விபத்துக்களை உங்களால் தவிர்க்க முடியும். காலில் பராமரிப்பு அதிகமாக இருக்கணும். நான் ஏதாவது சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த நேரங்களில் அந்த நோய் உபாதைகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மனை வாகனங்கள் நல்லாக இருக்குது, வீடு வாங்கலாம், மனை இடம் வாங்கி போடலாம், வண்டி வாங்கலாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேர்லாம் வாங்காதீங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினரில் யாருடைய ஜாதகம் வலுவாக இருக்கோ அவங்க பேரில் வாங்கி போடுங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புதிய தொழில் செய்கிறப்ப வந்து கொஞ்சம் கூட்டாளிகள் சேர்ப்பீங்கல்ல, நான் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்க. நீங்களே வந்து உழைப்பில் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறவங்க தான் இருந்தாலும் புதியதாக தொழில் செய்கிறப்ப வேலைக்கு ஆள் எடுக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுக்கணும். திருமண தடைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அப்போ இந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு திருமணம் முடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் திருமண முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதுனால அப்பாவிட்ட ரொம்ப வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிறாதீங்க. சில விஷயங்களை அப்பாட்ட நீங்கள் வந்து விட்டு கொடுத்துப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அப்பா எனக்கு ஒரு 5 ரூபாயாவது கொடுப்பாருன்னு உங்கள் அப்பா கையால் காசு வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குன்னா சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணுன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது. உங்கள் அப்பாவின் ஆரோக்கியத்திலே ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா தந்தைக்கு வந்து தேக ஆரோக்கிய குறைபாடு ரொம்ப அதிகமாக ஏற்படும். தந்தை வழி உறவுகள்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்கள் தந்தை வழி உறவுகள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கனால தந்தை வழி உறவோட ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். திருமணங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் இல்லாமல் வெளியில் அந்நியத்தில் சம்மந்தம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரங்களில் உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாயார் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும். தாயார் தான் எல்லாமே சப்போர்ட்டாக இப்போ இந்த நேரத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து
தாயாருடைய ஆலோசனை அட்வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேணும். ஒரு தாயோடைய வழியில் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமான லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆனால் எதிரியோட கை இப்போ வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். அதனால் எதிரிகிட்ட உங்களுடைய எதிரி நீங்கள் ஒரு ஆள் நினச்சிருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா 10 பேர் எதிரியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிரிகிட்ட நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துரோகிகள் கூட நம்ம தெரியாது, எதிரிகள் யாருன்னு தெரியாது. எதிரி கூட நம்ம வந்து யாருன்னு துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து எதிரியோட துரோகிகள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த நேரங்களில் யாரையும் முழுசாக நம்பி எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நேரடி கண்காணிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். தொழிலில் வந்து நிறைய உங்களுக்கு வேலை பார்க்குறவங்கள நல்ல பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கனால அதை நீங்கள் வந்து சகிச்சு நீங்கள் பொறுமையாக போகணும். உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக புதுதாக ஏதோ ஒரு வருமான வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதே மாதிரி எனக்கு திருமணம் முடிஞ்சு எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாமே விட்டு விலகிட்டோம், டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா புதியதாக 2வதாக ஒரு திருமணம் முடிப்பதற்கு இப்போ வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ இந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. அதற்குண்டான காலகட்டங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாக இப்போ நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால நடக்கும். உங்களுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு உங்களுக்கு. பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களை தேடி நிறைய வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வருவதற்கு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி வேலையை பார்க்கும் பெண்கள் அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் வருவதற்கும் காலமாக இருக்குது. இந்த நேரமாக இருக்கனால கொஞ்சம் உங்களுடைய மேலதிகாரிகிட்ட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நின்னே நீங்கள் வந்து பேசிக்கணும், பழகிக்கணும். ஒரு பேச்சிலே நீங்கள் வந்து கோபத்தை காட்டாதீங்க. பேச்சு மூலமாக எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கணும். யார்கிட்டையுமே கோபத்தில் எரிஞ்சு பேசாது, எரிஞ்சு விழுகாதீங்க. உங்களுடைய வாக்குஸ்தானத்தை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய இந்த அட்டமச்சனி, இந்த கண்டச்சனி காலங்களை வந்து மிகவும் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகர் கோவில், அந்த முருகர் கோவில் வந்து மலை மேலே இருந்தாலும் சரி தான், இல்லை தரையில் எங்கே இருந்தாலும் சரி தான், அந்த முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் போய் பால் வாங்கி பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வரணும். வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 அந்த நேரம் செவ்வாய் போரியில் போய் அவங்க அந்த கோயில் எத்தனை மணிக்குனாலும் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு காலையில் 6 to 7 முருகன் கோவில் போயிருங்க. போய் 9 பச்சரிசி மாவிளக்கு போட்டுருங்க. நல்லெண்ணெய் ஊற்றி 2 பச்சைத்திரி போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முருகா சரணம் கந்தசஷ்டி கவசத்தை அங்கேயே உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள். இந்த கந்தசஷ்டி கஷ்டம் படிக்கிறதுக்கு 20 நிமிஷங்கள் ஆகும். பொறுமையாக உட்காந்து முருகன் கோவிலே உட்காந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கண்டச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த கண்டச்சனி காலங்கள் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.